Welcome to my channel, Syed Sultan TV. Please subscribe my channel. இது என்ன ஒரு பெரிய கேள்வியா? தாயா இருந்த என்ன, தந்தையா இருந்த என்ன, பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும். அப்புறம் ஏன் அந்த தலைப்பை போட்டிருக்க அப்படின்னு கேட்கலாம். இந்த தலைப்பை போட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம், எங்களுடைய பேச்சாளர்கள் அவர்களுடைய அனுபவங்களை உங்களிடம் சொல்வார்கள். நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருந்தப்போ உங்க அப்பாட்ட எப்படி வளர்ந்தீங்கன்னு உடனே யோசிப்பீங்க. உங்க பிள்ளைகளை இப்ப எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. என்னைய மாதிரி தாத்தாக்கள்லாம் இங்க இருக்காங்க, பேர பிள்ளைய. இந்த பேர பிள்ளைகளுக்கும் தாத்தாவுக்கும் இடையில இன்னைக்கு நடக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அவனுங்களை தூக்கி கொஞ்சம் விட மாட்டாங்க. அவங்க நம்மள்கிட்ட தான் எல்லா கோரிக்கையும் வைப்பாங்க. தாத்தா சாக்லேட்டு 2 மட்டும் டைரி மில்க்கு வாங்கி யாருக்கும் தெரியும். அவன் கொடுக்குறப்ப அவங்க அப்பயும் வந்துருவான். சாக்லேட்டே கொடுக்க கூடாதுன்னு இருக்காரு. உன்னையோட பெரிய தொல்லையா இருக்கு. என் பிள்ளைய கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கியா நீ அப்படின்ட்டு என்னமோ அந்த பிள்ளையில நாங்க தான் கெட்டுத்து நாசம் பண்ற மாதிரி தாத்தாக்கள் இங்க உட்காந்துருக்கீங்க. அப்பாட்ட பிள்ளைகளை வளர்ந்தவங்க, அம்மாட்ட வளர்ந்தவங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க பிள்ளைகளை வளர்க்குறவங்களும் உட்காந்துருக்கீங்க. பல செக்ஷன். ஒரு விஷயத்த பேசும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நினைவுகளுக்கு போவாங்க. கல்யாண வீட்டில் பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை அப்படியே திங்க் பண்ணாத ஆளு இதுவரைக்கும் இருக்க மாட்டான். நமக்கு ஒரு காலத்தில் இப்படி தாண்டா நடந்துச்சு அப்படின்னு. இப்படி பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன ஆளுக பாருங்க, மனைவி கூட ரொம்ப பிரியமா இருப்பேன். தங்கம், கண்ணுக்குட்டி, செல்லம், காப்பி போட்டு வா செல்லம், இந்த வந்துட்டேங்க தான் அத்தான், இந்த 5 மினிட்ஸ்ல போட்டேங்க தான். காஃபி வேணுமாங்க தான், டீ வேணுமாங்க தான், சுகர் நிறைய போடலாமா கம்மியா போடலாமாங்க தான், ஏங்க தான் 11 மணிக்கு உப்புமா கிட்ட வாங்க தான், ஈவினிங் கேசரிங்க தான், ஏங்க தான். ஒரு வாக்கியத்துல 15 தான் வந்துகிட்டு இருக்கான். எப்ப கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒரு 6-7 வருஷம் கழிச்சு காப்பி எதுக்கு? காப்பி குடிக்கத்தான், பின்ன தலையில ஊத்துறதுக்கா? குடிக்கலாம், இப்ப என்ன பெரியது. 10 வருஷம் கழிச்சு காப்பியே கேட்க மாட்டேன். எந்திரிச்சு காலையில டீ குடிக்க வருவாங்க பத்தியா ஒரு குரூப் 5:30 மணிக்கு. அது பூரா கேட்டு நொந்து நமக்கு இங்க கிடைக்காதுரான்ட்டு இந்த விசாலம் காப்பியில காலையில 5:30க்கு நிக்குது பாரு, அது பூரா புடுங்குப்பட்ட ஆள் தான். விசாலம் காப்பி எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? வீட்டுல காப்பி கேட்டு 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 நொந்து நூடுல்ஸ் ஆனால் பூரா அங்க போய் குடிச்சதுனாலதான் இன்னைக்கு விசாலம் காப்பி உலக புகழ் பெற்ற காப்பி ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 15-20 வருஷம் ஆனவன் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன். புதுசா கல்யாணம் பண்ணி ஒருத்தனை கூட்டு போறாங்க. அவன் இப்படியே பாக்குறேன். இதே மாதிரி தாண்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் கூட்டு போறாங்க. ஆடு வெட்டுறதுக்கு கூட்டி போற மாதிரியே போறானே, விவரம் தெரியாம போடாட்டே போடா அப்படின்னா. சினிமாவிலே பாருங்க, இன்டர்வலுக்கு முன்னாடி லவர்ஸா இருக்கிறப்ப கதாநாயகன் எவ்வளவு ஜாலியா பாடிட்டு இருப்பாங்க. நான் பல இடத்துல இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்கேன். பணக்கார குடும்பத்துல எம்ஜிஆர் சரோஜாதேவியும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வருமா, இதுதான் அந்த நிலவோ என்று முகம் பார்க்கும் வண்ண பந்து அப்படின்னு பாடுவாங்க. அதே எம்ஜிஆர் இன்டர்வல் முடியிறப்ப, படம் முடியிறப்ப பாருங்களேன், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர். உன்னை யாரு பேட்மிண்டன் விளையாட சொன்னது? பேசாம பேட்டையும் பந்தையும் வச்சுட்டு இருந்தா இப்படி ரோட்ல அழுதுகிட்டு வர்ற நிலைமை வந்திருக்குமா? இன்டர்வலுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்க கதாநாயகன் இன்டர்வலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாவமா இருப்பாங்க. சிவாஜி கணேசன் புதிய பறவையில பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஆக மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஓ சரோஜாதேவி நடக்கிறத விட இவர் பாடுறத பாக்கணும். ஐயோ மெல்ல நட மேனியன் அப்படி பாடி இருந்த சிவாஜி கணேசன் படம் முடிகிறப்ப புதிய பறவையில பாத்தீங்களா? எங்கே உன்னை யாரு பாட சொன்னது? இப்ப ஏன் உனக்கு இந்த நிலைமை? நம்ம வாழ்க்கையை அப்படியே பின்னாடி நினைச்சு பாக்குறதுக்குன்னு இந்த தலைப்பு. நல்லவர்களாக வளர்ப்பதற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் தாய் அப்படின்னு ஒரு அணி. நீங்கெல்லாம் இது பூரா அம்மா கட்சினா நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. பெத்த தாய்
தாயினுடைய கட்சி. ஆனா எந்த வார்த்தை சொல்லவும் இப்ப பயமா இருக்கு. கப்பக்குன்னு அதை மட்டும் கட்டம் கட்டி போட்டுனேன். லியோனி அம்மாவை பற்றி மதுரையில் பேச்சு 2 பண்ணி விட்டுருவாங்க. அத லியோனியே அம்மாவை பத்தி பேசிட்டாரா முடிஞ்சு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டிவியில ஒரு 5 பேர் உட்காந்து விவாதம். இந்த கட்சியை சேர்ந்த லியோனி அம்மாவை பற்றி பேசியதன் நோக்கம் என்ன? ஒரு 4 பேர் விவாதம். அவர் ஏன் பேசினார் என்றால் அப்படின்னு பேசினாரு. அங்க ஒரு 5 பேர் சண்டை போட்டு இதே வேலையா போச்சு. இப்ப நமக்கு ஏதாவது ஒன்று நடக்க டிவியில விவாதம், 5 பேர் கடையில சண்டை. அந்த விவாத பொருளை விட்டுட்டு பர்சனலா வேற சண்டை போட்டுங்க. நீ ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்ததுக்கு எனக்கு என்ன காரணம் தெரியலையா? நான் என்ன கலர் வேணாலும் போடுவேன். ஆறா நீ அந்த நெறியாளர் பார்த்தா ஐயா சட்டையை விட்டுவிட்டு டாபிக்கு வாங்க ஐயா. பெரிய கூத்தா இருக்கும். அதனாலதான் இவர்கள் எல்லாம் பெற்ற தாய் தான் ஒரு குழந்தையை நல்லவர்களாக வளர்க்க பெரிதும் துணை நிற்கிறார்கள். அதனால ஒரு குழந்தை நல்ல குழந்தை, நல்ல பிள்ளைனா என்ன பிள்ளை, எப்படி ஒரு பிள்ளைய நல்ல பிள்ளைனா எப்படி சொல்லுவோம்? ஒரு கிராமர் சொல்லுங்க. சொல்றதெல்லாம் கேட்கிற பிள்ளை நல்ல பிள்ளையா? எது சொன்னாலும் கேட்குது. இங்க வாடா வர்றப்பா, போடா போறப்பா, தூங்குடா தூங்குறப்பா, ஃபெயிலா போடா போறேன்ப்பா, பாஸ் ஆகடா ஆகிறேன்ப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போக வேணா போகலப்பா, போடா போறேன்ப்பா, அம்மாவை பிடிச்சி உதடா உதைக்கிறப்பா, விஷம் வச்சிருக்கேன்டா ஐயப்பா, அதை எடுத்து குடிடா குடிக்கிறப்பா, செத்துருவடா சாகுறப்பா. இது பிள்ளையா? அது சொல்றதெல்லாம் கேட்டா அது நல்ல பிள்ளையா? இல்ல. ரொம்ப அறிவான ஒரு பிள்ளை, தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான், அறிவான பிள்ளை. அது ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறான். அம்மாவை நீ ஏன் கல்யாணம் பண்ண அப்படிங்கிறான். அதுரா அது தம்பி உங்க அம்மாவை பொண்ணு பாக்குறதுனா என்ன அப்படின்னா, இது கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பாக்குறதுனா ஏன் அம்மாவை போய் பார்த்த நீ, வேற யாருங்க உனக்கு கிடைக்கலையா? இதுக்கு எப்படியா பதில் சொல்லுவாங்க உங்க அப்பன்? அது அப்புறம் சொல்றா, நானே கடுப்புல இருக்கேன், சும்மா அவளை பத்தியா பேசிட்டு இருக்கேன். அவங்க அம்மாட்ட போவான், நீ ஏன் அப்பாவை கல்யாணம்? கேள்வி எடுக்கிட்டே இருந்தான்னா அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அல்லது அமைதியா இருக்கான், யாரு கூட பேசுறது இல்ல. பேர் என்னடா? அவங்க அம்மா சொல்ல, யாரு கூட பேசாது, அது வாட்டுக்கு உட்காந்து இருக்கான், போடுறத சாப்பிடும், தூங்கிறேன், திருப்பி காலையில் எந்திரிக்கேன், புஸ்தகத்தை எடுத்துட்டு பள்ளியத்துக்கு போகேன், அங்கேயும் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். விளையாட்டு பீரியட்ல விளையாட சொன்னா அங்கேயும் போய் பந்தை வச்சுக்கிட்டு இப்படியே தான் உட்காந்துருப்பேன். தங்கமான பிள்ளை. இது தங்கமான பிள்ளையா? விஷத்தை வச்சு கொண்டுடலாம் இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா. அமைதியா உட்காந்துருக்கு இல்ல. ஆனா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறோம்னா பேசவே விட மாட்டேங்கிறான். பேசினாலே வாய மூடு, பெரியவங்க பேசுறதுல உனக்கு என்னடா வேலை? ஆளு மோறேன். ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஒரு 7 வயசு போய் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு போறேன், இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? போ உள்ள. அவனுக்கு எப்படியா தலைமை பண்பு வரும்? யாரு வந்தாலும் அவனை நடுவில் உட்கார வச்சு அந்த விஷயத்தை எல்லாம் பார்க்க விடுங்க. எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு கேட்கட்டும், அவங்ககிட்ட ஒரு 10 கேள்வியை கேட்கட்டும். அவனை 10 பேரோட பழக விட்டு அதுல ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வு, வேதனை, சோதனை எல்லாத்தையும் அனுபவிக்க விடுங்க. உன் பிள்ளை எப்படி கெட்டிக்காரனா வர்றாங்கிறத நீ பார். அவனை வெளியே போ, இங்க நிக்காத. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? துரத்தாதீங்க, கேள்வி கேட்க விடுங்க. நானே பேசிட்டு இருந்தா அப்புறம் பட்டிமன்றம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரு விஷயம், நம்ம ஆளுங்க எங்க கேள்வி கேட்கக்கூடாதோ அங்கதான் நிறைய கேள்வி கேட்பாங்க. இளவு வீட்டுல போய் பாருங்க, அந்த இளவு பறி கொடுத்தவர் நிப்பாரு, அவர் கையை பிடிச்சுக்கிட்டு இறந்துட்டாரா அப்படிமா. இது எவ்வளவு கொடுமையான கேள்வி தெரியுமா? செத்து துணியை கட்டி வச்சிருக்கேன், இறந்துட்டாரான்னு கேட்பேன். இந்த கூறு கட்டவனு பதில் ஆமா இறந்துட்டார். அதுக்கு மேல ஒரு முட்டாள் கேள்வி கேட்பேன், எப்படி இறந்தாரு? செத்தா காட்ட முடியும்? அதுக்கு நான் பதில் சொல்லேன், 5 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து இருந்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்த தல்லாகுளத்தில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டி போலான்னு போனா போற வழியிலே அதுக்கு இவன் தல்லாகுளத்து டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டு போனேன்? நேரம் அங்க இதுக்கு போயிருக்க வேண்டிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்காருல ஒரு டாக்டர், என்னடா நம்ம தான் கூட்டி போகாம கொலை பண்ண மாதிரில பேசுறாங்க. அடுத்து வர்றவன்ட்ட பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்க டாக்டரை கூட்டு போனேன்னு சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்க டாக்டர், அவர்கிட்ட ஏன் கூட்டு போனேன்? தல்லாகுளத்துல ஒரு டாக்டர் இருக்காருல்ல, என்னடா அவரை சொன்னா இவருங்கிறான், இவரை சொன்னா அவருங்கிறான்ட்டு. அடுத்து கேட்க வந்தவன்ட்டு 2ஐயும் சேர்த்து சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. தல்லாகுளத்துக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், அவர் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போய் சொல்லிட்டாரு. போற வழியிலே இறந்துட்டார். எதுக்குடா டாக்டரா தூக்கிட்டு தெரிஞ்ச?
வீட்லயே வச்சிருந்தா நிம்மதியா இறந்துருப்பா. ஐயோ ஐயோ, எது சொன்னாலும் நம்மளை பிட்ட போடுறானேன்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட என்ன பதில் சொல்லிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்படா செத்தாரு, நீ ஏன் எழுப்பி கேட்டுக்க, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அவர் எப்படியா பதில் சொல்வாரு தெரியுதுல்ல, போட எதுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு யாரை நியமிப்பாங்கன்னா எங்களை மாதிரி வாத்தியார்களை. ஏன்னா அவரு தான் 15 வருஷமா ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கவர். அதனால யாரு கேட்டாலும் இந்த ஒரே பதில வாத்தியாரை கூப்பிட்டு நிப்பாட்டுங்க, அழகா சொல்லிடுவாரு. அருமையா பேசுறதுக்கு 4 பேச்சாளர்கள். முதலாவதாக, ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் அப்படின்னா, நல்ல குழந்தைனா யாருக்கும் அவனால் துன்பம் நேரக்கூடாது. அது மட்டுமல்ல, அவனால் இந்த உலகத்தில் பலர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அளவிற்கு எந்த குழந்தை வளர்கிறதோ அந்த குழந்தை தான் நல்ல குழந்தை. சமுதாயத்திற்காக தன்னை தியாகம் செய்ய தயாராக எந்த குழந்தை இருக்கிறதோ அதுதான் நல்ல குழந்தை. அதை வளர்க்கிறது யார்? அப்பாவா அம்மாவா? தந்தையே அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க விஜயகுமார். மீனாட்சி ஆட்சி செய்கிற மதுரையிலே நான் தாயை குறைத்து எடை போட வரவில்லை நீதிபதி அவர்களே. தாயை குறைத்து எடை போட வரவில்லை. எங்க அம்மாலாம், ஏமா வேலைக்கு போறேன், எனக்கு எதுக்குமா காசு கொடுக்கற? மதுரைக்கு வந்துட்டு சென்னைக்கு போறப்போ எங்க அம்மா அந்த கடுகு டப்பால இருந்து பணத்தை உருட்டி வச்சுக்கோ, அப்பா தெரியாம வச்சுக்கோ வந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. ஏமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்குமா காசு அப்படின்னு. ஏய் பையன் வாங்க மாட்டான்னு அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா சொல்லுவா, டேய் நீ வேலை பாக்குற சம்பாதிக்கிற, அம்மாவுக்கு தெரியும்டா, அம்மா கையில வாங்கிட்டு போடா, அம்மா கையில வாங்கிட்டு போனேன்னா பணம் உனக்கு சேரும்டா, ராசிடா. அம்மாவை குறைத்து மதிப்பிடவில்லை சங்கர் அவர்களே. தலைப்பு கருணையில் சிறந்தது அம்மாவா இல்லை, பிள்ளைகளின் வளர்ப்பு. பிள்ளைகளை நல்ல வழியில வளர்ப்பது யார் என்று கேட்டிருப்பதால் மிஸ்டர் சங்கர் நான் அந்த அணியிலே பேசுகிறேன். விசு படத்து வசனம் மாதிரில இருக்கு. மிஸ்டர் இனியவன் டேக் இட் ஃப்ரம் மீ. அவர் ஒருத்தர் தான் இப்படி வசனம் எழுதுவார். நீதிபதி அவர்களே, கருணைனா அம்மா, அன்புனா அம்மா, இரக்கம்னா அம்மா. குழந்தைகளை வளர்ப்பதிலே ஒரு கண்டிப்பு இருக்க வேண்டும். குழந்தையை வளர்ப்பதிலே ஒரு பக்குவமும் கண்டிப்பு. அம்மா செல்லம் கொடுத்து கெடுத்துருவா. ஏய் வாடா மவனே, அண்ணாச்சி கடையில போய் 15 ரூபாய்க்கு தேங்காய் சீல் வாங்கிட்டு ஓடு, 20 ரூபாய் கொடுப்பா, மீதி 5 ரூபாய் அதை நீ வச்சுக்க. அன்னைக்கு தொடங்குது லஞ்சம். அம்மா செல்லம் கொடுப்பா. நீதிபதி அவர்களே, அப்பா கண்டிப்பு, அப்பா கண்டிப்பு. அதனால்தான் மொழியை தாய்மொழி என்கிறோம், நாட்டை தாய்நாடு என்கிறோம். பாரதி எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி என்ன சொன்னான்? நீதிபதி அவர்களே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னான். சக்தி பவர்ஃபுல். அம்மா கிடையாது, அப்பா தான். ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அம்மா என்ன சொல்லுவா? உங்க அப்பா கோக்காரா, உங்க அப்பாட்ட நானும் பேச முடியாது, நீயாச்சும் உங்க அப்பா வச்சு நீ ஆளை விடு. அந்த கண்டிப்பு என்னை வளர்த்தது. முடி சரியா வெட்டாட்டினா கூட எங்க அப்பா என்னடா முடி வெட்டிக்குவா, வண்டியில ஏறு, திருப்பி அந்த சலூன் கடைக்காரரிடம் போய் இந்த முடிய சரியா செதுக்குங்க, முன்னாடி எதுக்கு கண்ணுக்குள்ள விழுகுது முடி. எங்கள் அப்பா முடியை செதுக்கவில்லை நீதிபதி அவர்களே, எங்கள் வாழ்க்கையை செதுக்கி இருக்கிறார். அந்த அப்பா தான பிள்ளைகள் வளர்ப்பு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே. தாலாட்டும் அன்னையின் பாசம் கூட தந்தையின் அன்புக்கு பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இனியவனுக்கும் சங்கருக்கும் அது தெரியவில்லை. நீதிபதி அவர்களே, அம்மாவின் வயிற்று பிரசவத்தின் தழும்பு போலத்தான் எங்கள் அப்பாவின் கைகளிலே உழைத்து களைத்த தழும்பும் இருக்கிறது. மிஸ்டர் இனியவன், அம்மா செல்ல எங்க அப்பா கையிலையும் தழும்பு எக்கச்சக்கமா இருக்கான். உழைச்ச தழும்பு இல்ல, என்னை அடிச்ச தழும்பு தான். இந்த பெரம்ப புடிச்சு அடிச்சு பொழுது போலன்னு என்னை கூப்பிட்டு தான் அடிப்பாரு. வேடா சாப்பிடு ஏப்பா, போன வாரம் நான் சொன்ன கிராமரை ஏன் மனப்பாடம் பண்ணல, போன வாரம் அடிச்சிருக்க வேண்டியதானே, 15ஆம் தேதி ஒப்பிக்காததுக்கு 22ஆம் தேதி கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்பா அப்படி ஏதாவது அவருக்கு பிடிக்கலன்னாக்கா அடிதான். நீதிபதி அவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா பத்தி சொல்றீங்க, அப்பா உதடு சொல்லும், டேய் நீலாம் உருப்படவே மாட்டடா, அது அப்பா. ஆனா உள்ளம் சொல்லும், கடவுளே என் பிள்ளை எப்படியாவது பெரிய ஆளா உயர்த்திடுறான்னு சொல்லும். அதுதாங்க அப்பா. அழகா சொன்னா ஒரு சினிமாவில், பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று அழகா சொன்னா நீதிபதி அவர்களே. வாத்தியாரும் அம்மாவும் தான் நம்மளை கெடுத்ததே. வாத்தியார் ஒண்ணு, இன்னொன்னு அம்மா. வாத்தியார் சொல்வாரு,
10ல் 12 போகுமா? போகாது சார். என்ன சார் பண்றது? பக்கத்துல கடன் வாங்கி. ஆனால் அப்பா டான் படத்துல அழகா சொல்லுவான் நீதிபதி அவர்களே, ஏமா இந்த அப்பா எனக்கு என்னமா செஞ்சாரு? தனக்காக எதுவுமே செய்து கொள்ளாதது ஒன்றுதான் இந்த அப்பா உனக்காக செய்தது என்று அந்த அம்மா சொல்லுவாள். அம்மா கூட அடுத்தவங்க புலம்பிடுவா, இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இவரை கட்டி என்னத்தை கண்டு இந்த பிள்ளைய பெற்றதுக்கு 2 அம்மி ஊர்ல பெற்றுக்கலாம், ஆட்டுக்கல்ல பெற்றுக்கலாம். ஆனால் அப்பா என்றைக்குமே தான் பட்ட கஷ்டத்தை வெளியிலே சொல்லுவதே இல்லை நீதிபதி அவர்களே, வெளியில சொல்லுவதே இல்லை. அதான் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கறதுலாம் கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு எங்க அப்பா சொன்னாரு, டேய் படிச்சு முடிச்சு நீலாம் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வரணும்டான்னாரு அப்பா. இன்னைக்கு பசங்க எல்லாம் அப்படியா இருக்கேன், போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் வாழ்க்கையினே உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க அப்பா சொன்னா ஓடியாச்சு, அப்பா எந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கலாம்? நான் சுவிட்ச் ஆஃப் தான், சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான். நீதிபதி அவர்களே, அம்மா செல்லம் கொடுப்பாங்க. 2 செய்தி சொல்றேன் பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு செல்லம் கொடுத்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு அம்மாவுக்கு போன் போடுறா, அம்மா எங்க வீட்டுக்காரரு குழிப்பணியாரம் கேட்கிறாரு, எவ்வளவு தூரத்துக்கு குழி வெட்டணும் அப்படின்னு இருக்கா. ஒரு 6 அடிக்கு வெட்டி உன்னையெல்லாம் புள்ளியா பெற்றதுக்கு நான் தான் வந்து அந்த குழியில படுக்கணும்ட்டு அம்மா. நீதிபதி அவர்களே, அம்மாவினுடைய செல்லம், அம்மாவினுடைய வளர்ப்பு இரக்கத்தின் பார்ப்பட்டது, கண்டிப்பின் பார்ப்பட்டது. ஒரு மிலிட்டரி ரூல் அப்பாட்ட தான் இருக்கும். நீதிபதி அவர்களே, இரும்பு பெண்ணாக இந்திரா காந்தி உயர்ந்ததற்கு சிறைச்சாலையிலே இருந்து ஒரு அப்பாவாக பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய கடிதம் தான் இந்திரா காந்தி என்கிற இரும்பு பெண்ணை உருவாக்கியது. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, மை டியர் பிரியதர்சினி என்று சிறைச்சாலையிலே இருந்தாலும் தன் குழந்தையினுடைய வாழ்க்கை பூ போல மாற வேண்டும் என்பதற்காக சிறைச்சாலையிலிருந்து எழுதிய கடிதங்கள் தான் இந்திரா பிரியதர்ஷன் என்கிற இமயத்தை, இரும்பு பெண்மணியை உருவாக்கியது. சத்யஜித்ரே இளமை பிராயத்தில் அவங்க அப்பாவோடு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போய் ரவீந்திரநாத் தாகூரை பார்ப்பாராம். ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து ஒரு கவிதை ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தாராம், இந்த கவிதை நீ பெரிய ஆள ஆன பிறகு வந்து இதை படிச்சு பாருப்பா, இப்ப இது புரியாது. அந்த தாகூருடைய கவிதை எழுதி இருந்தது, நான் உலகத்தின் எல்லா அருவிகளிலும் கால் நனைத்திருக்கிறேன், உலகத்தின் எல்லா உணவுகளையும் உண்டிருக்கிறேன், ஆனால் என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற புள்ளின் நுனியில் இருக்கிற பனித்துளியை மட்டும் நான் தரிசித்ததே இல்லை என்ற அந்த கவிதை இருக்குமா. பெரியாளா வந்த பிறகு சத்யஜித்ரே பதேர் பாஞ்சாலி என்கிற அந்த திரைப்படத்தை எடுத்ததற்கே அப்பா ஒவ்வொரு பிறந்த நாளும் கூட்டி போய் காட்டிய ரவீந்திரநாத் தாகூர் காரணம் என்று சொன்னார். இன்றைக்கும் வைரமுத்து எழுதுகிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தன் பையனுக்கு படிக்க போறப்ப குனிந்தாள். வைரமுத்து கடிதம், தம்பி ஆஸ்திரேலியாவின் கங்காருகள் நலமா? தம்பி குனிந்தாள், பாடம் படி, நிமிர்ந்தாள், உலகம் படி. இன்றைக்கும் அப்பாக்கள் சரியாக இருக்கிறார்கள். நீதிபதி அவர்களே, நான் முத்துக்குமார் பையனுக்கு எழுதுறார். அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என் இனிய மகனே, அந்த கடிதத்தை நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். என்ன ஒரு கவிதை! என் இனிய மகனே, கடிதம். என் இனிய மகனே, உன் மெத்தன்ற பூப்பாதம் என் மார்பில் உதைக்க, மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அப்படியே அள்ளி என் கைகளிலே கொடுத்தார்கள் மகனே. என் உதிரம் உருவமானது கண்டேன் மகனே. அந்த உருவம் என் கைகளில் கிடப்பதை, குறுகுறு நீட்டி நீ என் சட்டையை பிடித்து இழுப்பதை பார்த்து கண்ணீர் மழுக அழுது கொண்டிருக்கிறேன் மகனே. மகனே, உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? நான் முத்துக்குமார் எழுதுகிறான். உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? தாய்மடியா? காதலியின் முத்தமா? மனைவியின் நெருக்கமா? கொட்டி கிடக்கும் செல்வமா? இல்லை, எதுவும் இல்லை. தம் மக்கள் மெய் தீண்டல் இன்பம் என்பதை சொல்லிக் கொடுத்த மகனே. உன்னோடு பேசுவதற்கு நான் தேவ பாஷை அறியவில்லை மகனே. அந்த கடிதம் அப்படியே பயணப்படும். நீதிபதி அவர்களே, கல்வி தெரிச்சுகொள். கல்வியை விட அனுபவ கல்வியை படி. நெருப்பை பற்றி படிக்காதே, நெருப்பை தொட்டுப்பார், சுடும். வாழ்க்கையிலே மேடு பள்ளம் உயரம் தாழ்வு எல்லாம் இருக்கும். இந்த உலகத்தை அறிந்து கொள் மகனே என்று நான் முத்துக்குமார் தன் பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தினுடைய போக்கிலே சொல்லுவான், எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு. அன்புதான் இந்த உலகத்தை இயக்குகிறது. உறவுகளை விட நண்பனிடம் பழகு, நண்பனிடம் பழகு, புத்தகம் படி. கடைசியிலே சொல்லுவான், வாலிப வயதில் பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கு எதிராகும். அன்பை விட ஆச்சரியம் தருவது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை மகனே. மகனே, நாளை ஒரு நாள் நீ 6 மாதத்திலேயே விமானத்தில் பறந்து விட்டாய். என் அப்பா விமானத்தில் ஏற 57 வயதானது. நான் 40 வயதிலே விமானத்தை பார்த்து விட்டேன். நீ கை குழந்தை இருக்கிற போது விமானத்தில் பயணப்பட்டு விட்டாய் மகனே. மகனே, ஒரு காலம் பேரன் பேத்தி பிள்ளைகளோடு ஏதாவது ஊரில் நீ இருக்கின்ற போது
இந்த கடிதத்தை எடுத்துப்பார் மகனே, அப்போது கண்ணீர் சொட்ட சொட்ட அப்பாவை நினைப்பாய், என் ஆத்மா சாந்தியடையும் மகனே என்று நாமுத்துக்குமார் கடிதம் எழுதுகிறான் என்று சொன்னார். அப்பாவின் தியாகங்கள் சொல்ல முடியாதது. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், மருமகளுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், மருமகளுக்கு என்ன பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்கும், அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் நினைப்பாரு. கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவன் தான் அப்பா. நான் எண்ணி வாங்குகிற சம்பள நோட்டுகளில் அப்பா சம்பளம் வாங்குறாரு. அந்த நோட்டுல பால்காரன் தெரியுறான், பேப்பர்காரன் தெரியுறான், மளிகை கடைக்காரன் தெரியுறான். மேத்தா ஒரு கவிதையிலே சொல்லுவார். அந்த கவிதையோடு நான் முத்தாய்ப்பாய் நிறைவு செய்கிறேன். நான் இன்னும் ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன், இன்னும் ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன். இப்ப 6 தடவை சொல்லிட்டார். நான் எண்ணி வாங்குகிறேன். அப்பா பத்தி சொல்றதுக்கு டைமே பத்தாது நீதிபதி அவர்களே. நான் எண்ணி வாங்குகிற சம்பள நோட்டுகளில் எவரெவர் முகமோ தெரியும், என் முகத்தை தவிர என்ற அந்த கடிதம் கவிதையாகிறது. அப்பா, அம்மா அன்பு, அப்பா தெம்பு, நன்றி வணக்கம். உண்மையிலே வீட்டுல கண்டிஷன் பூரா யாரும் அப்பா தான் பெரும்பாலும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அது எங்க அப்பா மிலிட்டரிக்காரர், எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அவர் மிலிட்டரியில் எப்படி இருந்தாரு அதே மாதிரி எங்களையும் போட்டு படுத்துவாரு. 4:30 4:45 எழுப்பி விட்டுருவாரு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கேன், அங்க போய் பூசைக்கெல்லாம் கூட்டி போக மாட்டாரு. எங்க வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு 5 மணிக்கெல்லாம் நாங்க அப்பாவை திட்டிக்கிட்டே பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த பணியில, ஏயா ஒன்னைய மிலிட்டரியில குடும்பம் கொடுத்துனாங்கன்னு எங்களை வேற இப்படி படுத்துறியன்ட்டு அந்த சர்ச்சுக்கு கூட்டு போறப்ப படுத்துற பாடு. இங்க போ, அங்க போ, உட்கார், பூச முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். கூட எல்லாம் மந்திரம் சொல்றான். பிதாசன் பரிசுத்தாவின் பெறாலே ஆமன், அருள் இந்த மரியாதையை வாழ்க, ஆண்டவர் உடனே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்பா தான் ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. நான் நல்லா பாட்டு பாடுவேன், கச்சேரியில பாடுவேன். எங்க திண்டுக்கல் பக்கத்துல வடமதுரை மாரியம்மன் கோயில்ல கச்சேரி கூட்டு போயிட்டாங்க என்ன. அப்ப எனக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு எதுன்னா, மலையூர் மம்புட்டியான் படத்துல இளையராஜா பாடின பாட்டு, டைட்டில் சாங். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்புட்டியான் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. தகர்த்து 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 தகர் அடிக்கிறாங்க. கைத்தட்டுல அப்படி மெய் மறந்து உட்காந்துருக்கேன். எங்க வடமர மாரியம்மன் கோயில்ல. அடுத்து திண்டுக்கல் லியோனியம் சரோஜா அவர்களும் சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் டைட்டில் சாங், இளையராஜா பாடிய டைட்டில் சாங்கை பாடுவார்கள். தந்திர 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 அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே, நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி, அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. பாடிக்கிட்டு இருக்கேன், மேடைக்கு ஒருத்தர் வந்தாரு. நிப்பாட்டுறான்ட்டு மைக்க கையில இருந்து புடிங்க, போட இறங்குடா. ரசிகர்லாம் கை தட்டாங்க. மியூசிக் பார்ட்டிக்காரங்க, சார் சார் சார், ஆர்கன் முகரை பாரு, தபலாக்காரன் ஓங்கி முகரையில குத்திடுவேன். வாசிக்கிறா தபலா அவனுக்கு. நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரிச்சா, பிஎஸ்சி பரிச்சா. இப்ப நாளைக்கு பரிச்சா தானே இங்க வந்து அம்மன் கோயில் கிழக்காலவா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து டவுன் பஸ்ல ஏத்தி அழுதுகிட்டே எங்க அப்பாவை, இப்படி ஒரு அப்பம் கிடைச்சதுக்கு பேசாம சாயடிச்சிருக்கே, அவ்வளவு பேரு கைது அடிச்சு குட்டி வந்தீங்களா அப்படின்ட்டு அழுது நொந்து நூலாயி எங்க அம்மாவுக்கு போய் முந்தானியில பாடி இருக்கமா அடிச்சு குட்டி வர்றாருமா அப்படின்னு. இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மனசுல ஏதாவது பாட்டு கேட்டுன்னா ஏதாவது ரசிக்க தெரியணும். பிள்ளைய பாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய அடிச்சு குட்டி வந்திருக்கேன். நீலாம் விளங்குவியா ஐயா? எங்க அம்மா முந்தானிகளை இப்படி பொத்திக்கிட்டு, அன்னைக்கு எங்க அம்மா முந்தானியிலேயே படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, திண்டுக்கல் ஐஸ் ஃப்ரூட் தான் வித்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு வாத்தியார் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஆயிருக்கேன்னா எங்க அப்பா ஒரு அரைச்ச விட்டாரு பாருங்க. இன்னைக்கு தேவையில்லடா உனக்கு பாட்டு, நீ டிகிரி வாங்கணும்டா அப்படின்ட்டு பொது இடத்துல என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிற அந்த உரிமையை எடுத்துக்கொண்ட என் தந்தை இல்லாட்டி லியோனி இந்த மேடையில பாடநூல் கழக தலைவரா அரசாங்கம் சிம்பிள் போட்ட வண்டியில வந்து இறங்க முடியுமா? நான் கேட்கல, விஜயகுமார் கேட்டிருக்காரு. அவருக்கு அடிஷனலா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். தாயே என்ற அணியை அலங்கரிக்க நமது மதுரை சங்கர் வாங்க. உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு. அந்த தலைப்பை தர வேண்டிய மண் இதுதான். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அண்ணன் விஜயகுமார் அண்ணே,
இந்த மதுரை மண்ணிலே சொக்கநாதனே சொக்கி போய் மீனாட்சிக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற போது உன்னுடைய ஆட்டம் கொஞ்சம் ஓவர் தான். அதை தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மேடையோட சரி. வீட்டுல போய் அவங்க வீட்டுக்காரமா இந்த வந்துட்டேன் எப்படி கொடுத்தாங்க அது இந்த அப்படியே சில்லற காசு உட்பட அள்ளி போட்டுருவாரு. ஆனால் சும்மா இங்க மேடையில போடுற போட்டெல்லாம் வீட்டுல காட்ட முடியுமா? நடுவர்களே, உண்மையிலேயே இது தாய்க்கு மரியாதை தருகிற மண். எல்லா சிவாலயங்களிலும் முதல்ல சிவனை கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் போய் தாயை பார்க்க முடியும். எங்க மதுரையை மட்டும்தான் எங்க ஆத்தா மீனாட்சியை பார்த்துட்டு தான் அப்புறம் போய் சொக்கநாதனே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட மண்ணு. அந்த மண்ணுல வந்து உட்கார்ந்துகிட்டு அடேங்கப்பா. உண்மையிலேயே எனக்கு இந்த தலைப்பும் இந்த மேடையும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதுதான். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன்னை பத்தி ஒத்த வரி சொல்லலையேன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த மேடை முன்னாடி எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா இதே போன வருடத்துக்கு முன்னாடி இங்க பேசுறப்ப இந்த மேடை முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு இல்ல. காத்துல கலந்து இருப்பாங்க, என் காந்த குரலை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கிற நம்பிக்கையில இந்த மேடையில நான் நிக்கிறேன். உண்மையிலே எங்க அண்ணன் விஜயகுமார் வந்து பேசும்போது சொன்னாரு, அப்பானா மிலிட்டரி ரூல் அப்பா கிட்ட இருக்கும், அப்பதான் பிள்ளைங்க ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்க. என்ன மிலிட்டரி ரூல்? நான் ஒண்ணு கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஆம்பளையும் நான் உட்பட எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நம்ம பிள்ளைய நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சாம இருந்திருக்கோமா, தூக்காம இருந்திருப்போமா? ஒரே ஒரு கேள்வி இங்க இருக்கிற எல்லாருக்கும், ஏன் உங்க பிள்ளை ஒரு 10ஆப்பு தாண்டோன்னு ஏன் அவன்கிட்ட பேசுறதே இல்ல? ஏன் பேசுறதே இல்ல? ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சு அப்படி வேலை வந்துட்டு வச்சுங்க, அவன்கிட்ட பேசுறதே இல்லை. எந்த தகப்பனும் பேச்சு பூரா அம்மா மூலமா தான் நடக்கும். கூப்பிட்டு சொல்லுவாரு, உன் மகனை சொல்லி வச்சிரு. அவன் கூப்பிட்டு சொல்லுவான், அம்மா அவங்க வீட்டுக்காரரை சொல்லி வச்சிரு. அவர் அடிக்கடி ஏன் லைன்ல கிராஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா 2 பேரும் பேசுறது இல்ல? நீங்க மிலிட்டரி ரூலு, நீங்க ரொம்ப கண்டிப்பு, நான் இப்படி அப்படியே ரொம்ப கெத்தா இருந்தாலும் என் பிள்ளை பயந்து ஒழுங்கா வளருவாங்கல கிடையாதுயா. உண்மை என்ன தெரியுமா? நீங்க எப்பயுமே சொல்லி சொல்லி கேட்ட பிள்ளை, நீங்க எப்பயுமே சொல்லி சொல்லி பயந்த பிள்ளை 10ஆவதுக்கு அப்புறம் எங்க நீங்க சொன்னா கேட்காம எதிர்த்து பேசிடுவானோ, உங்க கௌரவமோ போயிருமோங்கிறக்கா நீங்க பேசுறது இல்ல தெரியுமா? ஆனா எந்த ஒரு தாயும் அந்த நினைக்க மாட்டா. இந்த உலகத்துல வெக்கமான சூடு சுரணை எதுவுமே இல்லாம ஒரு ஜீவன் வாழும்னு சொன்னா அது பெத்த தாயை தவிர வேற யாருமே கிடையாதுயா. அவதான் கடைசி வரைக்கும் இந்த பிள்ளை கிட்ட பேசுவா. அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்பா. அதானே அம்மா? ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போறாரு. அப்பான்னா நாங்க ரொம்ப கண்டிப்பு. என்ன கண்டிப்பு? நடுவுகளை உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு ஒரு தாய்க்கு. ரெட்டை குழந்தை, தாய் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தாய்க்கு ரெட்டை குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை இறந்து போச்சு. பச்சை உடம்புக்காரி கண்ணு முழிக்கட்டும்னு 2 குழந்தை பக்கத்துல கிடக்குது. முழிச்சு அந்த பிள்ளைய பார்த்த உடனே என்னோட தூக்கி புதைச்சிருவோம்னு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அந்த தாய் கண்ணு முழிச்சுட்டா. முழிச்ச உடனே பாக்குறா, ஒரு பிள்ளை அழுகுது, ஒரு பிள்ளை அசையாம இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த பிள்ளை இறந்து போச்சுமான்னு. அவ சொன்னா, நீ என்னையா டாக்டர்? அவ கேட்கிறா, நீ என்னையா டாக்டர்? என் 2 பிள்ளையும் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட உருண்டதை நான் உணர்ந்தவையா, 2மே உசுரோடத்தான் இருக்கு அப்படின்னா. எங்க அந்த பிள்ளைய தூக்குன்னா, செத்த பிள்ளைய தூக்கி கட்டி புடிச்சு கண்ணீர் விட்டு அழுதா புளியர்னு ஒரு அழுக சத்தம். எல்லாரும் இந்த பிள்ளை அழுகுதோன்னு நினைச்சு கீழே குனிஞ்சு பார்த்தா கட்டி புடிச்சு செத்து போன பிள்ளை அழுதுச்சு. தாய் கட்டி பிடிச்சா ஒரு பிள்ளைக்கு உயிரே வரும்னா நீங்க என்ன நல்லவனா வளர்க்கறது? அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு நான் கேட்கிறேன். எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போறாரு தாய்ங்கிற விஷயத்த. அடேங்க அப்பா, நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன் நடுவர்களே, நான் எங்க நடுவர் சொன்ன மாதிரி நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எங்க மாமா அவங்க எல்லாரும் தான் வளர்த்தாங்க. ஒரு பெரிய பர்சனல் மேடையில சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த கூட்டத்தில் என்னை போல ஒரு சங்கரும் என்ன மாதிரி பிள்ளைகளை எப்படா வளர்க்க போறோம்னு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு லட்சுமி அம்மா உட்கார்ந்து இருந்தா இந்த கதையை கேட்டு நீங்க தைரியமா இருக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். பிள்ளைகளோட எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். இதே மதுரை ஜிஹெச்ல ஒரு 6 மாசம் வச்சிருந்து ஒரு 10 ஆபரேஷனுக்கு அப்புறம் எங்க அம்மா பொழைச்சு வீட்டுக்கு வர்றாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கின்றவர்களே, ஒரு தாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைய பயங்கரமா யோசிச்சு அவனை சரி பண்ண முடியும். எனக்கு சைக்கிள் ஓட்டுற பருவம் வந்துருச்சு. நாங்க 5 வயசுக்கு இங்க வந்துட்டோம். ஒரு 8-9 வயசுல சைக்கிள் ஓட்டுற பருவம். தெருவுல எல்லா பசங்களும் சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கோம். ₹1 வாடகைக்கு எடுத்து ஓட்டுவோம்ல, அப்படி ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஓட்ட தெரியல, நான் உருட்டி பழகிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா போய் ₹1 கொடுத்து வாடகைக்கு எடுக்கிறேன், உருட்ட செய்யணும், திரும்ப கொண்டு நிப்பாட்டுறேன். 1 மணி நேரமா உருட்டுறேன், திரும்ப கொண்டு நிப்பாட்டுறேன். ஓட்ட தெரியல. அதே பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்றேன், அவங்க அப்பா வேகமா அவனை ஏறி உட்கார வச்சு அவன் அந்த இடுப்பை வளைச்சு நெளிச்சு அப்படி நெளிச்சு வண்டி போய்கிட்டு இருக்கு. நான் உடனே அவன் என்ன பார்த்து சிரிச்சுட்டேன். நான் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இங்க பாருமா, அவன் பாரு அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லி சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்து இடுப்பை வளைச்சு நெளிச்சாலும் அவங்க அப்பா புடிச்சுக்கிறாருங்கிற தைரியத்துல அவன் போய்கிட்டு இருக்கான். என்னோட சிந்தனை அப்ப என்னால அது முடியல. எங்க அம்மாவையும் கூப்பிட முடியாது, எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. நான் சொன்னேன், நாளைக்கு பாரு அவன் சைக்கிள் ஓட்டினானா அவனை கீழே தள்ளி விட்டுட்டு நான் சிரிக்கல, அப்பதான் இருக்கு அவனுக்கு அப்படின்னு. எங்க அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. எங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வா, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல, நீ எப்படி சைக்கிள் ஓட்டணும்னு தான் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எதிர் வீட்டுக்காரனை எப்படா கீழே தள்ளி விடலான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில இது ரொம்ப தப்பா போயிரும்டா தம்பின்னு சொல்லி நீ முதல்ல போய் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க.
சரின்னு போய் எடுத்துட்டு வந்தேன். எங்க அம்மா அப்படியே ஒரு கைத்தடியை வச்சு அப்படியே மெதுவா நடந்து வந்து அந்த சைக்கிள் பின்னாடி ஒரு சேர இதை புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப ஏறி உட்கார்றான்னாங்க. ஏறி உட்காந்துட்டேன். இப்ப சைக்கிள் பெடல் போடணும். பயம். எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா நான் மெதுவா உன் கூடயே வருவேன், நீ சைக்கிளை மெதுவா பெடல் போடுன்னாங்க. நானும் இடுப்பை வளைச்சு நெளிச்சு பெடல்ல போட்டு அப்படியே அந்த தெரு முக்குல போய் நின்று திரும்பி பாக்குறேன். சைக்கிளை ஓட்டிட்டேன். திரும்பி பார்த்தா எங்க அம்மா வரல, நின்ற இடத்துலயே தான் நிக்கிறாங்க. என்னோட உள்ளுணர்வு சொல்லுச்சு, எங்க அம்மாவோட கை அந்த சைக்கிள் மேலேயே இருக்குன்னு. நான் அந்த சைக்கிளை ஓட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பையன் ஓட்டுறதுக்கு முன்னாடியே பெரிய சைக்கிள் எடுத்து கவட்டக்கால் ஓட்டி முடிச்சு முதல்ல ஒரு சொந்தமா சம்பாரிச்சு டூ வீலர் வாங்கி, ஓட்ட தெரியாது சார், டூ வீலர் ஓட்ட தெரியாது, ஒரு ஆசை, புதுசா கொண்டு முழுசா பணம் கட்டி டூ வீலர் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மெதுவா ஓட்டி எங்க அம்மா உட்கார வச்சு ஓட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? அப்ப எல்லாம் அந்த ஹேண்ட்பார்ல எங்க அம்மாவோட கை இருக்குங்கிற தைரியத்துல அந்த வண்டியை ஓட்டி பழகிருக்கேன். அதுக்கப்புறம் சொந்தமா கார் வாங்கி அந்த காரையும் ஓட தெரியாது, எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கொண்டு வந்து வீட்டுல விட சொல்லி அதுக்கப்புறம் அந்த சொந்தமா புது காரை ஓட்டி பழகி அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த கார்ல ஏத்தி பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு சுத்தி இருக்கிறோம். அப்பையும் ஏன் தெரியுமா தைரியமா ஓட்டி பழகினேன்? அப்பையும் அந்த சீட்டுக்கு பின்னாடி எங்க அம்மாவோட கை இருக்குங்கிற தைரியம் தான். நடுவர் அவர்களை நான் சொல்லுகிறேன், ஒரு தாய் நினைத்தால் ஒரு பிள்ளையை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்ற முடியும். நீங்க என்னமோ சாதாரண அன்னைக்கு நான் உண்மையிலேயே நினைச்சிருந்தா எதிர் வீட்டுக்காரனை தள்ளி விட்டுட்டு திரும்ப எவனையெல்லாம் தள்ளி விடலாம்னு யோசிச்சிருப்பேனே தவிர சொந்தமா கார் வாங்கி எப்படி ஓட்டலாங்கிற புத்தி எனக்கு வந்திருக்காது. அதை சொல்லி கொடுத்தது என்ன பெத்தவ தானே. நீங்க பிள்ளைய வளர்க்கறதுல அம்மா சாதாரணமான விஷயம் இல்ல, நீங்க ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க. நடுவர்களே, நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ஒரு பிள்ளை நல்லா வளரணும் அப்படிங்கறத சிந்திக்கிறது தாயை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை, ஆனாலும் அது சொல்ல வேண்டிய மேடை இது. சுபதேவனுக்கும் கமலவதி நாச்சியாருக்கும் ரொம்ப காலமா குழந்தை இல்லை. அரசனுக்கும் அரசிக்கும் குழந்தை இல்லை. ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை தரிக்குது. குழந்தை பிறக்க போற நேரம் வந்துருச்சு. அரசர் ஜோதிஷனை கூப்பிட்டு, எப்பப்பா குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்? ஜோசியர் சொன்னார், இந்த நாளிகையில் குழந்தை பிறந்தால் உங்கள் பிள்ளை பெரிய சிவபக்தனா வருவான். குழந்தை பிறக்கிற நேரத்தை குறிக்கிறதுக்கு பிறக்க போற நேரம் ஒரு நேரம், ஆனா அதிலிருந்து ஒரு நாளிகை தள்ளி பிறக்கணும்னு ஜோசியம் சொல்லிட்டான். ஒரு நாளிகை என்பது நடுவில் 24 நிமிஷம். ஆனா பிறக்கிற நேரம் ஒரு நேரம். 24 நிமிஷம் தள்ளி பிறந்தா உங்க குழந்தை மிகப்பெரிய சிவபக்தனா இந்த நாட்டில் இருப்பான். 24 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க குழந்தை பிறந்தா இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய திருடனாக இருப்பான். ஜோசியக்காரன் குறிச்சு கொடுத்துட்டான். ராணி கதர்றா, பிறக்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கதர்றா, துடிக்கிறா, பெத்த தாயி பிரசவ வலி துடிக்குது. சுத்தி எல்லா வேலையாட்களும் நிக்கிறாங்க. ராணி சொன்னா, எல்லாரும் வெளியே போங்க, எல்லாரும் வெளியே போங்க, என்ன மட்டும் தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் ஒரு நாளைக்கு வெளியே நில்லுங்க. நான் வேணான்னு கெஞ்சுறா அந்த வேலைக்காரமா. இல்ல வெளியே போ. சரின்னு அந்த அம்மாவை தலைகீழ கட்டி தொங்க விட்டு கமலவதி நாச்சியார 24 நிமிஷம் எல்லாரும் கதவை அடைச்சிட்டு நிக்கிறாங்க. வெளியில நிக்கிற அத்தனை வேலையாட்களும் கண்ணீர் மல்க அழுகிறாங்க. அந்த தாய் ஐயோ அம்மான்னு கத்துறா. ஒரு நாளிகை முடிஞ்ச உடனே எல்லா வேலையாட்களும் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு போய் அந்த கயரை அவுத்து கீழே விட்ட உடனே டமாலு வெளியில ஒரு குழந்தை தப்பி வெளியில வந்துச்சு. அந்த குழந்தைய தொப்புள் கொடி கூட அறுக்காம அந்த தாயோட முகத்துக்கிட்ட கொண்டு போய் நீட்டினாங்க. ரொம்ப நேரம் தலைகீழன்றதுனால பிள்ளைக்கு தலைக்கு ரத்தம் ஏறி கண்ணெல்லாம் சிகப்பா இருந்துச்சு. அந்த கமலவதி நாச்சியார் பார்த்து சொன்னா, கோச்செங்கண்ணனோ என்று சொல்லி முத்தமிட்டு செத்து போனா சார். அந்த கோச்செங்க சோழன் தான் இன்றைக்கு காவேரி நதிக்கரையில் இருக்கிற 76 சிவாலயங்களை கட்டிய மிகப்பெரிய சிவபக்தன். நீங்க சாதாரணமா தாய் நினைக்காதீங்க. நான் தாய் இல்லாமல் வளர்ந்த தகப்பனோடு வளர்ந்த பல பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். தகப்பன் இல்லாமல் தாய் மட்டும் வளர்த்த பல பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன். என் பார்வையிலே மிகப்பெரிய வெற்றியை தொட்டவன் எல்லாம் தாய் மட்டும் வளர்த்த பிள்ளைதான், தகப்பன் மட்டும் வளர்த்த பிள்ளை இல்ல. ஏன் தெரியுமா சார்? தகப்பனுக்கு எப்பவுமே பாசத்தையும் காட்ட தெரியாது, பக்குவமாவும் இருக்க தெரியாது, பணம் சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும். பெத்தவளுக்கு மட்டும்தான் தெரியும் இதை எங்க அடிச்சு எப்ப திருத்தணும்னு. யாருக்கும் தெரியாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர்களே, 100 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞான ஆசிரியருக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞான ஆசிரியருக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஞான ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு தகப்பனுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஞான ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு தகப்பனுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 தகப்பன் அல்ல, 1,00,000 தகப்பன் சேர்ந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாக முடியாது என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூட எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விலங்குல கூட பாருங்க, அந்த தாயை அரவணைச்சு தான் அந்த குஞ்சுகள் பூரா இருக்கும். அது ரெண்டுக்கும் ஒரு சங்கேத பாசம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த தாய் கோழிக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் டிக்கெட்டு வருவாங்க. ஒரு அரிசி 2 அரிசி எடுத்து அடி போடும், சண்டை போடாம சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர். அதுக்குள்ள அதுகளுக்குள்ள என்னென்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அடே அப்பா, கொஞ்சம் வளர்ந்தோன்னா கொத்தி அடிச்சு ஓடு, சும்மா நானே குப்பையா கிளறி உனக்கு அரிசியை போட்டுக்கிட்டு இருப்பேன், என் பின்னாடியே தின்னுக்கிட்டு தெரிவியா ஓடுறா அப்படின்ட்டு அடிச்சு துரத்தி விடுது. ஒரு ஒட்டகை சிவிங்கி அது குட்டியை போட்டது பிற்பாடு
அவ்வளவு உயரத்துல வந்து சொத்துன்னு விழுகும். உளுந்தோடனே அதை அப்படியே நக்கி நக்கி கொடுக்க அப்படியே எந்திரிச்சு நிற்கும். எந்திரிச்சு நின்னோன்னா அது என்ன செய்யும் தெரியுமா? அவ்வளவு நிக்க வச்ச தன்னுடைய பிள்ளைய ஓங்கி ஒரு சொன்னா அங்க போய் சொத்துன்னு விழுந்து அதுவா குடுன்னு ஓடும். ஏன்? என்னையவே நீ நம்பி இருக்க முடியாது. சிங்கம் புலி கரடிலாம் வருவாங்க. இப்படியே புலி மூட்டை மாதிரி படுத்து கிடந்தீங்கன்னா அல்வா மாதிரி தின்ட்டு போயிடுவாங்க. இப்பயே நீ ஓட பழகணும்ட்டு ஒரு கொடுக்கும் பாரு அந்த தாய் ஒட்டக சிவிங்கி. இதுதான் தாயினுடைய அன்பு. யாரு? சங்கர் சொன்னார். சாலமன் ராஜா மாதிரியே ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 2 மாடு ஒரே கலர்ல, இதுவும் செவல கண்ணுக்குட்டி அதுவும் செவல கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. ஒரு நாள் நைட்டு ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. எந்த மாட்டு கண்ணுக்குட்டின்னு சண்டை வந்துருச்சு. இது என் மாடோட என் கன்றா, 2 ஒரே கலர். பஞ்சாயத்து பிரசிடென்ட் இப்படியே பார்த்தாரு. சாலமன் ராஜா கூட ஈஸியா தீர்த்து வச்சுட்டாரு. மாட்டு பிரச்சனையை நான் எப்படா தீர்த்து வைக்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணாரு. அங்கேயும் ஒரு வடிவேல இருந்திருக்கேன். 2 மாட்டையும் ஆளுக்கு ஒரு தென்னை மரத்துல கட்டி விட்டுருவான். கண்ணுக்குட்டியை விடுவான். அது எந்த மாட்டுக்கிட்ட போகுதோ அதை வச்சு எது தாயின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கூறுகட்ட கண்ணுக்குட்டி 2 மாட்டுக்கிட்டையும் போகாம அது வாட்டுக்கு பக்கத்து தோட்டத்துல போய் புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அட லூசு பெத்த கண்ணுக்குட்டிய, நீ எனக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பனா புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன்ட்டு. அப்பதான் பக்கத்துல அந்த பஞ்சாயத்துக்காரரோட மனைவி சொல்லியிருக்கா, உன்னையெல்லாம் நம்பி ஒரு பஞ்சாயத்து கொடுக்குறாங்க பாரு, நான் சொல்றத செய்யா சொல்லுடி. என்ன? கண்ணுக்குட்டியை கட்டி போடு, முதல்ல ஒரு மாட்டை அனுப்பிவிடு. எந்த மாடு கண்ணுக்குட்டியை தேடி ஓடுதோ அந்த மாடு தான் அந்த கண்ணுக்குட்டியோட தாய் அப்படின்னு. கரெக்டா ஒரு மாடு அது வாட்டுக்கு போயிடுச்சு. கண்டிப்பா இது அவங்க அம்மா இல்ல. ஓடி தன்னுடைய கண்ணுக்குட்டி பக்கத்துல நின்னுச்சு பாருங்க. தட் இஸ் ரியல் மதர். தீர்ப்பு சொல்லிட்டான். ஒரு விலங்குக்கு கூட தன் குட்டியின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரிதான் தாய். ஒவ்வொரு அணுவையும் அப்படியே ரசிச்சு 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 வளர்க்கறது தாய் தானையா. இன்னைக்கு அம்மாங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. ஆபரேஷன் பண்ணி அறுத்து வழியில இருக்கும்போது அம்மா அம்மான்னு தானே அழுகுறான். எவனாவது அப்பான்னு அழுதுருக்கான் இது வரைக்கும்? எப்ப அப்பா அம்பான்னா ஆபரேஷன்லாம் வழியெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பா அப்படின்னா. வலி தீர்ந்த பிறகு சொல்ற வார்த்தை அப்பா. வலிக்கும் போது அந்த வலியை குறைக்கின்ற வார்த்தை எதுன்னா அதுதான் அம்மா. அதனாலதான் நம்ம அடிமை பெண்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள், பத்தியம் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அப்ப குழந்தையா இருக்கிறது யாரு தெரியுமா? எம்ஜிஆர். மடியில படுத்து ஃபீடிங் பாட்டில எம்ஜிஆருக்கு பால் ஊட்டுவாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு தாய்மை என்பது ஒரு புனிதமானது. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம் அம்மா என்று ஒரு சொல்லில் உண்டு. இதுல எங்க அப்பாவுக்கு எங்க மேட்ரே இல்லையா விஜயகுமார்?